என்ன இருக்கு? இன்னுமா சூடா வேணும்? கிண்டலா பண்ற? ஐயோ கோச்சிக்காதீங்க. போய் பட்டாளத்துக்காட்ட போய் மோதலாமா? பட்டாளக்காரனா? ஆமாங்க. அவன் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, அதாங்க கேப்டன் சரவணனாம. சரவணனா? காளி, நம்ம மோசம் போயிட்டோம். ஆமா, அவனை விடக்கூடாது. மாடுகளுக்கு தண்ணி காட்டலான்னு களைச்சு போயிருக்கும் பாரு, ரொம்ப தூரம் வந்துருச்சுல்ல. எனக்கும் பசி எடுக்குதுப்பா. பசிக்குதா? பிஸ்கட் தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு வந்துடுறேன். சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிட்டா என்ன? இங்க பாரு, மண்ணெல்லாம் இருக்கு. இதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த வேற பிஸ்கட் சாப்பிடு. ராணி, பத்திரமா இருந்துக்காக வந்துடுறேன். ஜாக்கிரதை. ஆமா, ஏம்மா உன் பேர் என்ன? ராணி. ஆஹா, கேட்கவே இனிக்குது. எனக்கும் தான் இனிக்குது. என்ன? பிஸ்கட். அடி போக்கிரி. எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ. எங்க? நீண்டா.
ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வர? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன். அப்படின்னா இரு, எங்க அப்பாட்ட சொல்லி உன்னை எங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேட்பாரா? ஓ, நான் சொன்னா கேட்பாரு. ஏம்மா, நீ என்கிட்ட இவ்வளவு பெரியமா பேசுறிய, அப்பா ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு? அவருக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு, அதனாலதான் பேசல. வட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறேன். வேண்டாமா, சண்டை போட்டா என்ன வெட்டிடுவாரு, அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. பைத்தியம், அவர் ஒருத்தர் தானே, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவரை துரத்திடலாம். என் கண்ணு. ஏ ராணி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பேசுவேன்னா? கொடிக்கால அழகழகா வெற்றிலையா தோறம் கொடிக்காலாம் அழகழகா வெற்றிலையா காத்தோரம் குடிக்கால அழகழகா வெற்றிலை. எங்கிட்டே இருக்க நீ? தள்ளாத, நின்னு பேசு கிட்ட. பூமி ஆட்டறி, பூமி ஆட்டலாம் சரி, என்னாலும் சரி, விடு சொல்றேன். அப்பா அது மண்ணா கிடையாது. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா எனக்கு தெரியாது, நான் ராணிப்பா. ராணி ராஜா எல்லாம் சீட்டுக்கு தான் போய்க்கிறது. ஆண்டவனே, இந்த உலகத்துல நீ எங்கேயுமே நல்லதை படைக்கலையா? இல்லாத என் கண்ணுல தான் காட்டலையா? பொண்ணு நானும் பார்த்துட்டு காண எங்க அப்பா என்னை திட்டினாரு, அதுக்காக தான் அழுறியா? நான் அவரை பிடிக்கல. வா, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்னது, அப்பாவை விட்டுட்டா? ஆமா, எனக்கு தான் அவரை பிடிக்கலையே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாருமா. விளையாட்டுக்கு சொல்லல, கோமா தான் சொன்னாரு. அங்க பாரு, என்னை விட்டுட்டு தூங்குறாரு. அது அவருக்கு மயக்கம். பாப்பா, நீ போய் சொல்ற, வர போறியா இல்லையா? இந்த நிலையில விட்டுட்டு நாம மட்டும் போக கூடாதுமா. ஏன்? என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர், அந்த நன்றியை மறக்கலாமா? அவர் முழிச்சதும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். என்ன, நீ மட்டுமா? எங்க? அது எனக்கே தெரியாது. அப்போ உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? இல்ல, நான் ஒரு அனாதை. இவரை நல்லவர்னு நினைச்சு ஆதரவு கிடைக்கும்னு வந்தேன். இவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அப்படின்னா சொல்லாம போயிடலாம். வா. இல்லம்மா, அப்படி சொல்லாம போறது தப்பு. வா, என் மடியில படுத்துக்க. அவர் எழுந்திரிச்சதும் சொல்லிட்டு போயிடலாம். நான் சொன்னதுதான் ராணி ராணி நில், போகாதே. நான் குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம்? உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன்னு சொன்னாங்களே, யார் சொன்னது? அந்த ஹோட்டல்ல தான். அதை நீங்க நம்புறீங்களா? முதல்ல நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு
சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க. ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஓட்டல சந்திச்சேன். பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலை விதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். மாற்றலாகி சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த குழந்தை? பயப்படாது, இது ஏன் குழந்தை இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா இது யாருடைய குழந்தை? அது பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். ஆமா, இந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே பெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்போ இனிமே இந்த குழந்தையோட இருந்துருன்னு சொல்லு. ஆமா. அப்பா, எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்தது. எப்படி? அதான் குழந்தைய நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்கு நான், சேவைக்கு நீ. என்ன சரிதானே நான் சொல்றது? அப்பாடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.